ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காளான் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 பாக்கெட் காளான், 3 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிக்கலாம், தக்காளி 5 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும், பச்சை மிளகா 4 மிளகா, பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி முக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தான். இதெல்லாம் அப்படியே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசி நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி வேணாலும் பாஸ்மதி எடுத்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசியில் இந்த டம்ளரில் தான் நான் அளந்துருக்கேன். 5 டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெயும் சாதா ஆயிலும் தான் கலந்து ஊற்றிருக்கேன். இந்த தாளிக்கு வச்சுருந்த சாமானம்லாம் போட்டுக்கலாம். மராட்டி முக்கு ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கணும். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே பச்சை மிளகா வணங்கினோன்னே வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்லேயே வணங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வணங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காய பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இந்த வெங்காய பேஸ்ட்டை போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் போட்டிருக்கேன். வெங்காய பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி 2 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு பாதி இப்போ போட்டுக்கலாம். போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணும். நான் ப்ளைன் வரமிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு. இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் காளான் 2 பாக்கெட்டு நம்ம போட்டுக்கலாம். காளான் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மிளகாத்தூள் தக்காளி எல்லாம் சேர்ந்து வணங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை. கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகு வாசம் போனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். இதே டம்ளர்லேயே தண்ணி இப்போ அளந்து ஊற்ற போகிறேன். 5 டம்ளர் போட்டிருக்கேன். நான் 10 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே இந்த ஒரு சாந்துலேயே இப்போ தண்ணி இருக்குது 1 டம்ளர் அளவுக்கு. அதனால் நான் 9.5 டம்ளர் தான் ஊற்றுறேன். டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். உப்பு நான் கரெக்டான அளவு தான் போட்டிருக்கேன். எனக்கு போதும்னு தான் இருக்குது. இப்போ அரிசி அதிலே போட்டுக்கலாம். அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. பாஸ்மதி அரிசி கொஞ்சம் நேரம் ஊறலாம். ஜீரக சம்பா ரொம்ப ஊறக்கூடாது. அரிசி அப்போ தண்ணி ஊற்றின உடனே களைஞ்சி அப்போயே போட்டுறணும் அளவுக்கு போடணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வருது. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா ஃபுல்லாகவே சுண்டிடுச்சு. சாப்பாடு நல்லாவே கொலன்னு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும்.
இதுக்கு நான் நெய்யெல்லாம் ஊற்றலை, கடலெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். கடலெண்ணெயும் சாதா ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். அதுவே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் வேணுங்கிறீங்க கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.